பிரபல சின்னத்திரை காமெடி நடிகையும் அஜித்தின் விஸ்வாசம், வேதாளம் உள்ளிட்ட படங்களில் நடித்தவருமான ஷர்மிளா தாப்பா மீது பாஸ்போர்ட் மோசடி வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நேபாள நாட்டை சேர்ந்தவர் ஷர்மிளா தாப்பா. 36 வயதான இவர் டிவி தொகுப்பாளராக இருந்து பின்னர் துணை நடிகையாக சின்னத்திரை தொடர்பில் நடித்து சினிமாவிலும் துணை நடிகையாக நடித்திருக்கிறார். பிரபலமாகி விஸ்வாசம், வேதாளம், சகலகலாவலன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களும் அவர் நடித்திருக்கிறார். தற்போது நடன உதவி இயக்குனர் ரகு என்பதை மணந்து பெரம்பூர் வீட்டில் அவர் வசித்து வருகிறார். அவர் காலாவதியான பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பதற்காக விண்ணப்பிக்க சென்ற போது அவர் 3 வருடங்களாக காலாவதியான பாஸ்போர்ட்டை வைத்து இங்கு சென்னையில் வசித்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் அண்ணா நகர் முகவரியில் ஆவணம் கொடுத்து இந்திய பாஸ்போர்ட் வைத்திருந்ததாகவும், பாஸ்போர்ட் காலாவதி நிலையில மீண்டும் விண்ணப்பிக்க சென்ற போது அதில் வேசார்பாடி முகவரி கொடுத்திருப்பதும் விண்ணப்பித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதில் முறைகேடு இருப்பதாக கூறி போலீசாரை விசாரிக்க சொல்லிய போது இந்தியன் முகவரியில் அவர் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் உரிமை அட்டை ஆகியவை வைத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக மத்திய வெளிநாட்டு மண்டல பதிவு அலுவலகம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 3 பிரிவுகள நடிகை தாப்பா மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மோசடி மற்றும் பாஸ்போர்ட் சட்டம் 2 ஆகிய 3 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குடியுரிமையை பெறுவதற்காக இவர் முயன்றிருப்பதாகவும், போலியான ஆவணங்கள் கொடுத்து இவர் பாஸ்போர்ட்டை பெற முயன்றதாகவும் கூறி இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பெரம்பூரில் இவர் வசித்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே அண்ணா நகர் முகவரியும் அதன் பின்பாக வேசாபாரி முகவரியும் கொடுத்து இவர் பாஸ்போர்ட்டை பெற முயன்றதாகவும், இந்திய குடியுரிமையை பெறுவதற்கு முயற்சி செய்ததாகவும், நேபாள நாட்டை சேர்ந்த இவரது தந்தை நேபாள நாட்டை சேர்ந்தவர் என்றும், தாயார் காட்மண்டு நாட்டை சேர்ந்தவர் என்றும், அவர் இருக்கும்போது இந்திய ஆவணங்களை இவர் எவ்வாறு தயார் செய்து வைத்திருந்தார், இந்த ஆவணங்களை தயார் செய்ய யார் உதவி புரிந்தார் என்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 3 பிரிவின் கீழே இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.